வணக்கம். இன்று தெரிந்து செயல்வகை அதிகாரத்தின் 4வது குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல குறளை பார்க்கலாம். பகையரா சூழாது எழுதல், பகைவரை பாத்தி படுப்பதோராறு. பகையரா சூழாது எழுதல், பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு. வகையரா சூழாது எழுதல், எந்த ஒரு வகை தொகையும் தெரியாமல் நான் சண்டைக்கு போயிடுறேன் அப்படின்னு எழுச்சியோடு போகிறோம் இல்லையா? அப்படி போனோம்னா பகைவரை வெற்றி கொள்ள முடியுமானா முடியாது. என்ன நடக்கும்? அப்போ பகைவரை பாத்தி படுப்பது ஒரு ஆறு. ஆறுன்னு இந்த இடத்துல சொல்லும் பொழுது வழி. அப்போது பகைவரை பாத்தி படுப்பது என்ன? பாத்தி அப்படின்னா நன்கு விளையக்கூடிய நிலத்தில் அந்த பாத்தியில் எந்த பயிராக இருந்தாலும் பகைவர்களை கொண்டு போய் அதே இடத்துலையே விட்டுறது. வாங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துலையே அவனை வளர விடுறது. பயிர்களுக்கு இடையே களைகளை போல வளர விட்டால் களை தான் வேகமாக வளரும், பயிர் என்ன பண்ணும்? மெதுவாக தான் வளரும். அப்போ அந்த நாடு எப்படி இருக்கும்? பகைவர்களை வளர்த்து விட்டோமானால் நாம் எப்படி இருக்க முடியும்? நல்லா வர முடியாது, மேலே வர முடியாது. ஆக இந்த குறளை எப்படி நாம் கொள்ளுவது? கரெக்டாக நம்ம சொல்லணும்ல. யாராவது கேட்டால் இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறா அப்படின்னா ஒரே வரியில் சொல்லி ஆகணும். எப்படி சொல்கிறது? வகையரா சூழாது எழுதல் அப்படின்னா முன்னேற்பாடுகள் எதுவும் திட்டமிடாமல், அதாவது முறையாக திட்டமிடாமல், சும்மா திட்டமிடல் இல்லை, முறையாக திட்டமிடாமல் அல்லது முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க நினைத்தால் என்ன நடக்கும்? அந்த பகைவர்களது வலிமையை நிலையாக நாமே வளர்த்து விடுவதற்கு வழியாக அமைந்துவிடும். அவன் நம்ம நாட்டிலேயே நல்லா ஜம்முன்னு வளர்ந்து நம்மளை அடிச்சுட்டு போயிட்டுருப்பான். இதுதான் அதனுடைய பொருள். ஆக முறையாக திட்டமிட்ட பிறகு பகைவரோடு நாம் போரிட வேண்டும். அப்படி போரிடாமல் விட்டால் நல்ல நிலத்தில் நாம் அவர்களையே வளர்த்து விடுகிறோம் என்பது பொருள். நாளைக்கு நாம் அடுத்த குறளில் மீண்டும் இணையலாம். நன்றி.